friend and welcome to another episode of Milking Gold TV show. So இன்னைக்கு நம்ம என்ன ஷோ பார்க்க போறோம்னா ஒரு legendary show அது இது எது. So இந்த ஷோ வந்து நான் சிவகார்த்திகேயன் ஹோஸ்ட் பண்ணப்பவும் சரி மாகாப்பா ஹோஸ்ட் பண்ணப்பவும் சரி எல்லா எபிசோடும் நான் உட்கார்ந்து பார்த்திருக்கேன். இந்த ஷோ கரெக்டா ஆரம்பிச்சது வந்து when my childhood was at its peak and I have really good memories with this show. So இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஷோ தான் பார்க்க போறோம். ஹோல் ஷோ பார்க்க போறது இல்ல. அந்த ஷோவோட ஒரு ஐகானிக்கான செக்மெண்ட் சிரிச்சா போச்சு அதை மட்டும் பார்க்க போறோம். And what better episode to start than என்னமா இப்படி பண்றீங்களேமா எபிசோட். அது வந்து it became one of the most famous episodes நினைக்கிறேன். அது இது எதுல அதை வச்சு பாட்டெல்லாம் பண்ணாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேமா என்னம்மா இப்படி பண்றீங்களேமா. நம்ம வந்து பார்க்க மட்டும் போறது இல்ல, நம்மளும் கூட சேர்ந்து சிரிச்சா போச்சு விளையாட போறோம். உங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரியும்ல, லைக் if you laugh you lose points. அதனால நானும் சிரிக்காம இருக்க ட்ரை பண்ண போறேன் along with அங்க இருக்கிற guests. So எல்லா வீடியோலயும் சிரிப்பு வருதோ வரலையோ நான் சிரிச்சு கவர் பண்ணி உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த வீடியோல என்னால சிரிக்க முடியாத காரணத்தினால் you'll actually get to know that I'm a pretty boring person who has been scamming you. அதனால பார்க்கலாம். யா, இந்த லெவல் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு தேவையில்ல, பட் we'll start. நெக்ஸ்ட் ரவுண்ட் வாட் துருவா சொல்லுங்க. சிரிச்சா போச்சு. சிரிச்சாவா என்ன போகும்? சிரிச்சா ஸ்மைல். சிரிச்சா ஸ்மைல். யூ ஸ்மைல் பாயிண்ட்ஸ் கோ. Wow, the music is in my memory guys. Tin 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 tin. I am liking this already. எனக்கு வந்து getting to think about amazing times. I mean the times were not amazing, but show பார்க்கறப்ப I had an amazing time. Gentlemen are coming to make us laugh. This is called சிரிச்சா போச்சு. Please open the lift. நானும் சிரிக்க கூடாது, ஓகே? அதான் சேலஞ்ச். அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் அப்புறம் மேல வைக்காத கை. வணக்கம் சார், பேர் என்னங்க? பாபி ஆண்டனி. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் சிரிப்பு வராது, பட் சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறப்போ மை மைண்ட் ஆட்டோமேட்டிக்லி வாண்ட்ஸ் மீ டு லாஃப். அதுதான் பிரச்சனையே தவிர இதுக்கெல்லாம் சிரிப்பே வரல. நீங்க ஏன் ஃபேக்கா சிரிப்பு வர மாதிரி பண்றீங்க? சிரிக்க கூடாதுன்னு சொன்னா இவ்வளவு ஆட்டோமேட்டிக்லி லாஃப். சோ அதுதான் நீங்க பிரச்சனை. கொஞ்சம் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணி பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறன்னு சொல்றப்ப சிரிப்பு வந்துச்சு. நான் இதை பத்தி சிரிக்கல. நீத்து. நேத்து இல்லம்மா, இன்னைக்கு தான் பேர் என்ன? சந்திரா. நான் நேத்துன்னா இப்ப சந்திரான்ற. நேத்து சந்திரா. நேத்து சந்திராவா? அப்ப இன்னைக்கு மந்த்ராவா? என்னம்மா அவங்கள ஆறு தெரியுமில்ல, போமா அங்கிட்டு ஆளியும் மோக்கரையும் முள்ளியும். Guys, I am not the right person to do a try not to laugh challenge. அவ்வளோ பெரிய காமெடி ஒன்றும் இல்லையே நீங்க சொல்லலாம், பட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு மேக் மீ லாஃப். அதனால எனக்கு அவங்க பண்ணதுதான் சிரிப்பு வந்துச்சு. ஆக்சுவலி த கெஸ்ட் நீத்து சந்திரா. அண்ட் அவங்களுக்கு ஆக்சுவலி தமிழ் தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க தமிழ் தானே நினைச்சிட்டு இருந்தேன், தமிழ் தெரியாது போல. இதுக்கு மேல சிரிக்க மாட்டேன். வில் கண்டினியூ. நம்ம வந்து ஒரு 5 லைஃப் வச்சுக்கலாம். எனக்கு 3 லைஃப் வேலைக்காக 5 லைஃப் வச்சுக்கலாம். 1 தான் போயிருக்கு, 4 இருக்கு இன்னும். போடா போடா போடாமா நான் போடா இல்லங்க போடி. போலாவா? போலாங்கம்மா போடி போடி. சரிம்மா இருமா அப்புறம். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஸ்மைல் பண்றது சிரிச்சா போச்சு கிடையாது. நான் வந்து வாயை திறந்து சிரிச்சேன்னா தான். அப்படிலாம் பண்ணேன்னா பாயிண்ட்ஸ் போக கூடாது. என்னால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, இவரோட இந்த மிஸ் மேட்ச்டு ஃபவுண்டேஷன் மூஞ்சில பார்த்தாலே சிரிப்பு வருது. ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. 4 more lives. கண்டினியூ. கேமரா ஆன்ல தானே வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப ஒற்றுமையா ரொம்ப அழகா இருக்க ஒரு குடும்பம் இங்க வர போறாங்க. அவங்கள பிரிச்சு அளவிட்டு மண்டைய உடைக்க விட்டு சந்தோஷமா நாம எல்லாம் வேடிக்கை பார்க்க போறோம். வாங்கம்மா. நல்லதொரு குடும்பம். அவனாமா தெரிவிச்சா இல்ல இவனாமா சொல்லு இல்ல அவன் கரெக்டா சொல்லுமா. யாருமா சீரியஸ் யாரு இல்ல அவன் தான். யாரு
அவர்தான். நான் சத்தியமா நடிக்கலைங்க சிரிப்பு வர மாதிரி. எனக்கு நிஜமாலே சிரிப்பு வருது. The show is standing the test of times. இது சவுண்ட் எஃபெக்ட்னால சிரிப்பு வருதா இல்ல இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறதே இல்ல ஸ்கிட் காமெடி அதனால சிரிப்பு வருதான்னு தெரியல. பட் யா நான் வந்து ஆக்சுவலா வந்து சிரிப்பே வரல அப்படி சிக்மா பண்ணலான்னு வந்தேன். பட் எனக்கு ஆக்சுவலி சிரிப்பு வருது. அவர்தான் தெரியல வாழ்க்கை பேரு கூட தெரியல. எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுமா? ஆமா நம்ம சரஸ்வதி மேடம் கிட்ட போய் தீர்வு கேட்டுக்கலாமா? சரஸ்வதி ஓ லக்ஷ்மி சரஸ்வதி. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கம்மா பேர் என்னம்மா? ஏன் ஜோசியம் பார்க்க போறீங்களா? எனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை குழந்தையான்னு பார்த்து சொல்லுங்களேன். ஏமா நீயே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, இதுல ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு கேக்குற. என்னம்மா பேர் என்னம்மா சொல்லுமா? ஒத்த ரோசா. என்னம்மா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Who I got reminded by உடம்புலதான் எந்த வித்தியாசமும் இல்ல, பேராது வித்தியாசமா இருக்கட்டுமே ஒத்த ரோசான்னு வச்சுக்கிட்டேன். இது யாருமா? சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. பாருங்க இதுக்கெல்லாம் சிரிப்பு வரல. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? கவுண்ட் டு 1 ஆஃப் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அவ பிறந்ததுல இருந்து எனக்கு சோறே வைக்கல மேடம். பேர் வைக்கலங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா? அம்மாவை அவன்லாம் பேசக்கூடாது சரியா? நீ வாய் மூடுடி. வந்து அட்வைஸ் பண்ணிட்டு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாவ. இல்ல ஐ காட் ரிமைண்டட் ஆஃப் சம்திங். நான் வந்து ஏதாச்சும் கோளாரா பண்றேன் யூடியூப்லன்னு வச்சுக்கோ, இல்ல நான் நியாயமா கூட பேசியிருப்பேன், அவங்களுக்கு அது கோளாரா படும். உடனே வந்து என்ன எதுவுமே சொல்றது இல்ல, ஒத்த ரோசா பொண்ணு ரொம்ப அழகா வளர்த்திருக்க அப்படின்னு ஒரு நகைச்சுவை பண்ணுவாங்க என் கமெண்ட்ஸ்ல வந்து. அதை நினைச்சு நான் சிரித்தேன். பட் யா அதை நினைச்சுதான் சிரிச்சேன். For life still there. ரொம்ப பேசிட்டே இருக்க. பேர் வைக்கல பேர் வைக்கல. மேடம் 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 அமைதியா இருங்க மேடம். நான் சொல்றேன் நீ மேடம். சொல்லுமா அது வந்து மேடம் சொல்லுமா. அழகு பாரு கண்ணா அழாதம்மா. ஏமா பேர் வைக்கல சொல்லுமா. சின்ன வயசு மேடம். சொல்லுமா. அவன் எனக்கு சோறு வைக்கல மேடம், அவனால பேர் வைக்கல மேடம். அடி. என்னடி பேர் வைக்க? எப்ப பேர் வைக்கல பேர் வைக்கல என்னடி பண்றீங்க? என்னங்க கெட்ட வார்த்தைலாம் வந்திருக்கு டிவில. சிரிச்சு முடிச்சிட்டேன் guys, சிரிச்சு முடிச்சிட்டேன். 3 more lives. Also guys, சிவகார்த்திகேயனும் சரி மாகாபாவும் சரி, I actually had a crush on them. I basically like funny guys. So yeah, unwanted info. But மாகாபா இப்ப சிரிச்சது பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. Oh, I used to like this guy அப்படின்னு. எல்லா என்ன ஷோ நீங்க பண்ணாலும் I will be there. நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். So yeah. என்னம்மா பிரச்சனை? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். எந்திரிச்சா உட்கார முடியல, படுத்தா நிக்க முடியல, நின்னா படுத்த முடியல, சாப்பிட்டா தூங்க முடியல, தூங்கினா சாப்பிட முடியல, பார்த்தா பார்க்க முடியல, பேசினா பார்க்க முடியல மேடம். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீ என்னம்மா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணு வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லுதான் வைக்கணும். கண்ணு வச்சேன கண்ணு. அமைதியா இருங்க, எல்லாரும் போலீஸை கூப்பிடுவீங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு? என் புருஷன் சரியில்லை மேடம். அத நீ சொல்லாதம்மா. அப்ப நீங்க சொல்லுங்க. என் புருஷன் சரியில்லை மேடம். எப்படி ஒரு மூஞ்சி இருந்தா எந்த புருஷமா வீட்டுக்கு வருமா? அது மட்டும் இல்ல மேடம், அவங்க 2 பேரும் சீரியஸா உட்கார்ந்துருக்காங்க. அவர் இப்படி ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு பாருங்களேன். என் புருஷன் தண்ணி அடிக்கிறான் மேடம். எத்தனை குடம் அடிக்கிறான்? ஐயோ லூசு மேடம், அவன் ஒயின் ஷாப்ல தண்ணி அடிக்கிறான். ஒயின் ஷாப்ல கூட அடி பம்பு வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? அறிவு கட்ட மேடம், அது ஒயின் ஷாப்ல பாட்டிலா சரக்கு அடிக்கிறாங்கல்ல, அது அத கேளுங்க. ஏமா அவன் காசு போட்டு வாங்கின சரக்க நம்ம எப்படிமா கேட்க முடியும்? என்னமா பண்றீங்க நீங்க? ஏமா உன் புருஷனை கூப்பிடுமா. அவன் நான் கூப்பிட்டா வரமாட்டான் மேடம். பின்ன என்ன கூப்பிட சொல்றியா? போலீஸ கூப்பிடுவேன். எங்க அம்மா கூப்பிட்டாதான் வருவா. என்னம்மா மாமியார போய் கூப்பிட சொல்றியம்மா? நீ கூப்பிடுமா. ஏய் லூசு. என்னம்மா? அட ஒண்ணு இல்லம்மா. ஏய் லூசு வாடா. வாவ் கைஸ், நீங்க என்னன்னா சொல்லிக்கோங்க, ஹி இஸ் அன்ஃபன்னின்னு. ஐ லவ் திஸ் தூக்குதுரையா, ஒரு பேரே மறந்து போச்சு எனக்கு. தங்கதுரை, தூக்குதுரை இல்ல தங்கதுரை. ஐ யூஸ் டு லவ் தங்கதுரை ஜோக். என்னம்மா உன் புருஷன் போல கிழவனா இருக்கானம்மா. பெரிய மாமனார் பிஞ்சு போன தேங்காய் நார் மாதிரி ஒரு தலை. இந்த ஜோக்கெல்லாம் ஓகே. வந்த சிரிப்பு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. நான் இருக்கும்போது எங்க அப்பா செருப்பா அடிப்பீங்களா? அப்பா மேல பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தியா? நான் போன பிறகு அடிங்க, கை தவறி மேல பிடிச்ச சட்டாய் காயிடும். ஏய் சட்டாய் காயிடும் துப்புற, மூஞ்சில துப்பு. ஏண்டா மூஞ்சே கழுவாம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க, இதுல சட்டையிலுக்கு ஆயிடும்னு கவலைப்படுற? அமைதியா உட்கார், போலீஸ கூப்பிடுவேன். சாரி மேடம். இருங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கு, எல்லாம் வீணா போயிடக்கூடாது. அது ஓகே. நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? அவன்ல சாரி கேட்கணும். சாரி மேடம்.
மறுபடியும் ஏன் சார் சாரி கேக்குறீங்க? தெரியாம சாரி கேட்டேன். சாரிமா. சாரிப்பா சாரி. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா? ஏன் செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கணும். வேணாம் மேடம், உங்க செருப்பு வேணாம். எங்க அப்பா செருப்பு அடிங்க, அது ரொம்ப கேவலமா இருக்கும். எங்க காட்டு. டேய் டேய், என்னங்க பண்றீங்க? காலை கட்டு. உட்காருங்கம்மா. செருப்பை கட்டின காலை கட்டு. உட்காருங்க. அம்மா இப்படி பண்றீங்க. போலீஸை கூப்பிடுவேன் நான். தம்பி லோக்கலா? ஆமா மேடம், லோக்கல் லாய்புரம். அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அடிச்சிருக்க சரக்கு லோக்கலான்னு கேட்டேன். அது எங்க அப்பா முறையே காயிலே குடிச்சேடா. டேய் தம்பி பேரு? நல்ல தம்பி. உன் தம்பி நல்லவனா கெட்டவனான்றதுலாம் அப்ப முக்கியம் இல்ல. நகைச்சுவை. வீட்ல உட்காந்து ஒரு சீரியல் பார்க்க விட மாட்டேங்கிறான். அட பாவி. நல்ல நாள் அதுமோ சினிமா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். என்ன கொடூரம். வீட்ல துணி துவைக்க சொல்றான், சமைக்க சொல்றான், வீட்டை பெருக்க சொல்றான். கொலைகார பாவி. இன்னும் எவ்வளோ 4 இருக்கா 3-2 இருக்கா? நாம இன்னும் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 இல்ல, இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபைனல் டெசிஷன் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இன்னும். என்னப்பா இப்படி செய்றீங்களப்பா? என்னம்மா பிரச்சனை? எனக்கு அவனை பிடிக்கல மேடம். சரிம்மா, கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 வாரம் ஆகுது மேடம். வாட் யூ மீன்? 1 வாரம் 7 நாள் 7 நாள் அந்த கொடுமையை நீ அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிய. அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சவனே நீ எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும்மா. அதுதான் மேடம், எனக்கு அவங்க கூட வாழ பிடிக்கல மேடம். ஏமா வாழ பிடிக்கலன்னா 2 பேரும் சேர்ந்து சேர்த்து தொலை வேண்டியதானம்மா. நீத்து சந்திராக்கான அன்ஃபேர் அட்வான்டேஜ்ங்க. லாங்குவேஜே புரியாதுங்க. அந்த புள்ள ஏங்க சிரிக்க போகுது? உன்னை பார்த்தா கூட அப்படியே சாட்சாத் பான்புரியா பார்த்த மாதிரி தான் இருக்கு. பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அவன் குடிச்சிட்டு வந்தா என்ன போட்டு அடி அடி அடிக்கிறான் மேடம். ஏன்பா மாமியார் யாரோ அடிப்பாங்களாப்பா? மேடம் எவ்வளவு நாள் மேடம் என் பொண்டாட்டி அடிக்கிறது போர் அடிச்சிருச்சு. அதான் எங்க மாமியார் போட்டு மொத்தனேன். வீட்டை சாவு வச்சிடும். லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணாம் மேடம். டேய் சேஞ்ச் வேணா கோயில் வாசல்ல போய் பிச்சை எடுறா. என்னப்பா இப்படி துப்பு கெட்ட குடும்பமா இருக்கீங்களப்பா? 2 பாயிண்ட்ஸ் still there. ஏன்டா பச்சை போய் பேசுற? வீட்டு வேலை செய்யறதுக்கு என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். வேணா வேலைக்காரி வச்சுக்கோ. நான் வேலைக்காரி வச்சுக்கிறேன் சொல்றேன். பொண்டாட்டி கேட்டு திட்டுறாங்க. பொண்ணு திட்டுறாங்க. பாத்தீங்களா? ஏன் முன்னாடியே வேலைக்காரி வச்சு வேலைக்காரி வச்சுக்க. என்ன பண்ணிருக்க? நிகழ்ச்சி என்ன நினைச்சிட்டு இருக்க? போய் உட்கார். போலீஸை கூப்பிடு. உட்காருடி நீ. கூப்பிடு நீ போலீஸ. என்ன பேசிட்டு இருக்க? நான் போலீஸை கூப்பிடுறேன். சிரிக்கிறாங்க அவங்க எல்லாரும். ஏய் அவ அச்சிங்க பார்த்து சும்மா இருக்கா? பேசாம அமைதியா உட்காரு. நான் அம்மியா போறேன். கோர்ட் ஜட்ஜா நீ? தம்பி உட்காரியா இல்லையா? கோர்ட் ஜட்ஜி வந்துட்டாங்க. நாங்க இருக்கோம். எங்க டீம் இருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் நீங்க இருக்கீங்க. நான் இருக்கேமா? சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. நல்ல தம்பி பக்கத்துல வந்து உட்காரு. ஏய் உன் மனைவி பக்கத்துல போய் உட்காரு. போலீஸை கூப்பிடு. என் பக்கத்துல வராத போ. உட்காருமா. பொடி நான் சீமா கேட்டு போறேன். நீ பேசுமா. உன் மனைவி கிட்ட பேசு. இவகிட்ட நான் பேச மாட்டேன். நாய் கூட பேசாது வீட்டுல. நாய் பேசாதமா, நீ பேசு. இல்ல மேடம். அப்படி சொல்லுமா. 2 அடி அடிமா. நீ அடிமா. ஏமா பேசுங்கம்மா. எந்திரிச்சு அடிமா. சிரிக்கிறானே. பொறுப்பு இல்லாம பொண்டாட்டி சம்பாதித்து சாப்பிடுற நீல ஒரு ஆம்பளை. விடுமா. 2 கண்ணத்துல விடுமா. விடுமா போதுமா. உட்காருமா. சும்மா நச்சுக்கிறாவா? நல்ல தம்பி போலீஸை கூப்பிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நிகழ்ச்சியா என்ன? போலீஸை கூப்பிடுறேன். ஒரு டீமே இருக்கு. என்ன பண்றீங்க? இவங்களே போட்டு அடிக்கிறாங்க. ஓகே 1 பாயிண்ட் லெஃப்ட். இனிமே நான் சிரிக்கவே மாட்டேன். இவங்க 2 பேர்ட்டையும் நம்ம பேசி பார்த்தா அவங்க கேட்கல. பிரிஞ்சு போறதா அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்களுடைய அப்பா அம்மாட்ட நம்ம கூப்பிட்டு கேட்போம். அம்மா அது உன் பொண்ணா? ஐயா அது யாரும் பாருங்க. அம்மா ரோட்டோரமா போயிருந்தா அம்மாவை நடிக்கிறேன்னு கேட்டாங்க. அப்படியே கேட்ட போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆமா நீ எங்க அப்பாவா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னம்மா முடிவு பண்ணிருக்கீங்க? பிரிச்சு அத்து விட்டுருங்க. என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா? ஏமா பெத்தவங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாம்? நல்ல தம்பி பின்னால இனிமே நீ வர மாட்டேல? மாட்டேன். அவன் உனக்கு வேண்டாம். வேணாம். பிடிக்கல. பிடிக்கல. அப்ப நீ எந்திரிச்சு வெளியில போ. போமா நீ. போ அப்படியே போ. சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. மறுபடியும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பிரிக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரஸ்வதி
ராவணகிருஷ்ணன் சரஸ்வதி ராவணகிருஷ்ணன். ஒரு பாயிண்ட் மீதி இருக்குங்க எனக்கு. ஐ மீன் இந்த சிரிச்சா போச்சு முடிஞ்சு. திஸ் இஸ் ப்ராபப்லி a ஷார்ட் வீடியோ, பட் அப்படி எய்ம் பண்ணி தான் எடுத்தது. இப்போ 2 டாஸ்க்ஸ் இருக்கு உங்களுக்கு. நான் வந்து இல்ல 3 டாஸ்க்ஸ். நீங்க வந்து சிரிச்சீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஈஸியஸ்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா we can do more like சிரிச்சா போச்சு வச்சு. பட் உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அதையும் சொல்லுங்க. எனக்கு தேவை என்னன்னா இதுல வந்து ஒரு ரோபோ சங்கர் காமெடி ஒண்ணு வருங்க. அவர் குடிச்சிட்டு வருவாரு, டவல் லுங்கி ஏதோ வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட். அதை சொல்லி சொல்லி டவல் கட்டின்னு நடிச்சு காமிச்செல்லாம் நான் சிரிச்சிருக்கேன். பட் எனக்கு அது ஆக்சுவல் ஆக்ட் என்ன, அந்த எபிசோட என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஃபைண்ட் தட் எபிசோட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா லெட் மீ நோ. தேர்ட் டாஸ்க் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம வந்து ஆக்சுவல் சொல்வதெல்லாம் ரியல்ல வந்து நான் ஹால்ட் பண்ணேன் தெரியுமா சேனல்ல. அதை பிரிங் பேக் பண்ணலான்னு இருக்கேன். ஹால்ட் பண்றப்போ ஒரு 2-3 ரீசன்னால ஹால்ட் பண்ணேன். அண்ட் ஐ ஆல்சோ ஆஸ்க்ட் யூ, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, we can do it. என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னேன். இப்ப புதுசா வேற பேர்ல அதே ஷோ வேற சேனல்ல நடக்குது. அவங்க லக்ஷ்மி அவங்களே தான் ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் இப்போ நடக்கிற ஷோக்கு ரியாக்ட் பண்ணா இட் would be a little bit betterன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பழைய ஷோ நம்ம பாக்குறப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எப்பவோ நடந்தது, அது எதுக்கு இப்ப ரீகிண்டில் பண்ணோன்னு. பட் இப்போ நடக்கிறதுக்கு இப்பவே நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம எதையும் தோண்டி எடுக்கல, அவங்களாதான் வந்திருக்காங்க. அதனால ஐ தாட் இட் would be fine. ஸோ பண்ணலாமான்னு சொல்லுங்க. பண்ணலாம்னா பண்ணலாம். அண்ட் அப்படி பண்றோம்னா நான் புது எபிசோட் எதுவுமே பார்க்கல, நான் மீம்ஸ் பார்த்ததோட சரி. அந்த எபிசோட்ஸ்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க இப்போ நான் அதை பண்ணணும்னா. ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்க எனக்காக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஐ had fun filming this and that is it. Bye bye.